இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 2Dல ட்ரையாங்கிள்ன்ற டாப்பிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி மாடல் வந்து கண்டிப்பாக குரூப் 4ல கேட்கறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு த பெரிமீட்டர் ஆஃப் அ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 18 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, த ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்தோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சமபக்க முக்கோணத்தோட பக்கங்கள் எல்லாமே சேமாக இருக்கும். அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 3 அதாவது நமக்கு ட்ரையாங்கிள் சமபக்கங்கிறது எல்லா பக்கமுமே சேமாக இருக்கும். சுற்றளவுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த ஷேப்பை சுற்றி வரதான் சுற்றளவு. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருப்போம், a+a+a 3 என்ற டிஸ்டன்ஸ் வந்திருப்போம். அதோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுலேருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். 1 3 3 6 × 3 18. சமபக்க முக்கோணத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குங்க, a√3/2 அப்படின்றதான் அந்த ஃபார்முலா. சிம்பிளாக ஏக்கு பதில் என்ன போட்டுடலாம், 6 நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 6 × √3/2 2ஆல் கட் பண்ணிடலாங்களா, 1 2 2 3 × 2 6. அப்போ உயரம் சமபக்க முக்கோணத்தோட உயரம் ஹைட்டுங்கிறது எவ்வளோ கிடச்சிருக்கு, 3√3 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்குங்க. சார் எப்படி சார் சென்டிமீட்டரு, ஏன்னா நமக்கு சுற்றளவு எதோட யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3√3 சென்டிமீட்டருங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் MMKன்ற டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.